வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்யமார் குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாபிக்குள்ளே போவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, குறையை கொடுக்கும் குரு அப்படின்ற ஒரு தலைப்பில் பார்க்க போகிறோம். அது என்ன குறையை கொடுக்கும் குரு அப்படின்னா, பொதுவாகவே குரு அப்படின்னாலே அவர் நல்லதை மட்டும்தான் செய்வார் அப்படின்ற ஒரு மாயை உலகத்திற்குள்ளே இப்போ இருக்கும். அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு இன்றியமையாத கசப்பான உண்மை. எப்போவுமே நான் சொல்கிறது, எந்த கிரகமும் கெட்ட கிரகம் கிடையாது, எந்த கிரகமும் நல்ல கிரகம் கிடையாது. அதே மாதிரி தான் ஜோதிடம் அப்படின்னு வந்துருச்சுன்னா உங்களுக்கு எல்லா கிரகமும் சமம் தான் அப்படின்றத மனசுக்குள்ளே நம்ம நிறைய நிலைநிறுத்திக்கணும். இந்த கிரகம் நல்ல கிரகம், இந்த கிரகம் கெட்ட கிரகம்ன்றது கிடையவே கிடையாது ஜோதிடத்துக்குள்ளே. அதன் அடிப்படையில் குருவும் நல்லது செய்யக்கூடிய அமைப்பும் உண்டு, குரு கெட்டது செய்யக்கூடிய அமைப்பும் உண்டு. இந்த தலைப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குரு ஒரு ஜாதகருக்கு என்ன கெடுதலை செய்திருக்கார், என்ன குறையை கொடுத்துருக்கார் அப்படின்றத பார்க்க போகிறோம். தொடர்ந்து பாருங்கள். போர்டில் போட்டுக்கக்கூடிய இந்த ஜாதகம், ஜாதகர் பிறந்தது 30/5/1999 காலையில் 8 மணிக்கு பாண்டிச்சேரியில் பிறந்திருக்கார். லக்னம் வந்து பார்த்திங்கன்னா மிதுன லக்னம். மிதுன லக்னத்திலேயே லக்னத்துக்கு யோகரான 5ஆம் அதிபதியான சுக்கிரன் அமர்ந்து லக்னாதிபதியாகிய புதனுடன் பரிவர்த்தனை. லக்னமான 15 டிகிரி. லக்னத்திற்கு 2ல் ராகு, 5ல் செவ்வாய், 6ல் சந்திரன், பௌர்ணமி சந்திரன் அமைப்பு. சில சமயத்தில் பௌர்ணமி அப்படின்னாலே கண்ணு விரிஞ்சிடும். சந்திரன் நீச்சமானாலும் பௌர்ணமி அமைப்பு. மற்றும் 8ல் கேது, 11ஆம் இடத்துல சனியும் குருவும். ஸோ இந்த ஜாதகருக்கு என்கிட்ட பார்க்க வந்தது கேது தசை ராகு புக்தியில் பார்க்க வர்றாரு. 2023 ஒரு தடவை என்கிட்ட பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ கேது தசை ராகு புக்தியில் பார்க்க வர்றாரு. இவருக்கு நான் ஆரம்பிக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் இப்போ உங்களுக்கு இந்த கேது திசையில் ராகு புக்தி இந்த ஏப்ரல் மாதம் முடியுது. 2026 ஏப்ரல் மாதம் முடியுது. அதன் பின்பு கேது தசையில் குரு புக்தி வருது. நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய நேரம். அதாவது என்ன சார் கவனமாக இருக்கக்கூடிய நேரம்? உடல் ரீதியான பாதிப்புகளும் மற்றும் உங்களுக்கு உடம்பில் அடிப்படக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக ஒரு கண்டம் போல் கொண்டு வந்து இந்த குரு கொடுப்பார் அப்படின்றத அவர்கிட்ட நான் சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறார், சார் எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னாரு. வேலையெல்லாம் கிடைக்கும் சார். குரு வந்து 10ஆம் அதிபதியாக இருக்கிறது மற்றும் ராசிக்கு 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய தன அமைப்புகளில் வேலையை கொடுப்பார். ஆனால் தற்சமயம் ராகு உங்களுக்கு அவமான அமைப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா, ஆமாம் சார் எனக்கு கொஞ்சம் இப்போ வேலை இல்லாததுனால கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அவமான அமைப்புகளில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் உஷாராக இருங்க சார், குரு புக்தி ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல் அப்படின்னதுக்கு அவர் சொன்ன பதில், சார் புதன் தசை குரு புக்தி எனக்கு 2017 19 நடந்த அந்த புதன் தசை குரு புக்தியில் எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் நடந்து கால் உடைந்து ஆப்ரேஷன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5 சென்டிமீட்டர் காலில் குறைஞ்சி போச்சு. இப்போது பலன் மேட்ச் ஆகுதா? இதுதான் இருக்கிறதுலேயே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம இதுக்கப்புறம் வரப்போகிற குரு புக்திக்கு சொல்கிறோம். அப்போ இதுக்கு முன்னாடி நடந்த குரு புக்திக்கு அவர் சொல்கிறார். ஏன்னா ஒரு தசைக்கு முன்னாடியே, அதாவது புதன் தசை குரு புக்தியிலேயே ஒரு ஆக்சிடெண்ட் அமைப்புகள் நடந்து ஒரு குறையை உடம்பில் அவர் கொடுத்திருக்கிறார் அப்படின்றதுக்கு உண்டான அமைப்பு. ஏன் சார் நடந்தது? எனக்கு குரு ஏன் நடந்தது? பாவக்கிரகங்களான சனி மற்றும் செவ்வாயோடைய, சனி செவ்வாய் இவங்க 2 பேரையுமே பார்த்துக்கிட்டு இருக்காரே, குரு ஏன் எனக்கு எடுத்தார் அப்படின்றதுக்கு சரி நான் சொல்லக்கூடிய பதில், எதனால் குரு கெடுத்தார்? இந்த லக்னத்திற்கு ஒரு மாரகாதிபதி மறு மாரகஸ்தானத்தில் அமர்ந்து மாரகாதிபதியான செவ்வாயை தொடர்பு கொள்வது தவறு. அதாவது குரு இந்த இந்த லக்னத்திற்கு உபய லக்னத்திற்கு 7-11 கூடையவர்கள் மாரகாதிபதிகள்.
இந்த குரு மாரகஸ்தானத்திலேயே அமர்ந்து 11ஆம் வீடு மாரகஸ்தானம்ன்றதை நம்ம மறந்துடுறோம். அப்பப்போ லாபஸ்தானம் வெற்றி ஸ்தானம்ன்றதை மட்டும்தான் கண்ணில் நம்ம வந்து படுதே தவிர அது ஒரு மாரகஸ்தானம். அந்த குரு செவ்வாயை தொடர்பு கொள்வது தவறு. மற்றும் சனியோடு சேர்ந்து இருக்கிறது ஒரு விதத்தில் நல்லது, ஒரு விதத்தில் தவறு. என்ன சார்னா, ஏன்னா அந்த இடத்துல சனி நீச்சம். இதில் சாரம் எந்த அளவுக்கு விளையாடி இருக்குது அப்படின்றதுக்கு சார அமைப்புகளையும் கொஞ்சம் எடுத்து பார்க்கணும். சாரம் குரு அஸ்வினி நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார். 0 டிகிரியில் அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குருவுக்கு சாரம் கொடுத்தது கேதுவாகி, அந்த கேது லக்னத்திற்கு 8இல் அமர்ந்து காலை குறிக்கக்கூடியது. இடுப்புக்கு கீழே கால் இடுப்புக்கு கீழே போகணும்னா லக்னத்திற்கு 8 மற்றும் காலபுருஷனுக்கு 10 முட்டி கால்ன்றது அமைப்புகள் வந்துடும். 8இல் அமர்ந்து சனி மற்றும் செவ்வாயுடைய பார்வை. அங்கே என்ன சார் சனி செவ்வாயின்றது பாவக்கிரகங்களுடைய தொடர்புன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. இங்கே ஜோதிடத்தில் பாவக்கிரகங்கள் சுப கிரகங்கள் அப்படின்றது நம்மளுடைய வேறுபாடுக்காக பிரிச்சுக்கிறோமே தவிர பேசிக்காகவே இங்கே ஆதிபத்தியங்கள் தான் மிக அவசியம், காரகங்கள் தான் மிக அவசியம். கேது நின்ற வீட்டிற்கு சனியே ஒரு மாரகாதிபதி, கேது நின்ற வீட்டிற்கு செவ்வாய் பாதகாதிபதி. மற்றும் இந்த லக்னத்திற்கு சனி செவ்வாய் 2 பேரும் தொடர்பு கொள்ளும்போது லக்னத்திற்கே 6 8ஆம் அதிபதியோடைய தொடர்புன்னு மாறிடும். அந்த 6 8ஆம் அதிபதி ஒரு சேர கேதுவை பார்ப்பது தவறு. அந்த கேது லக்னத்திற்கு 8இல் அமர்ந்திருப்பது தவறு மற்றும் ராசிக்கு 3இல் அமர்ந்திருப்பது தவறு. இதனால தான் இந்த இடத்துல சார அடிப்படையில் எப்படி காலில் கொண்டு வந்து அடி போட்டுது, புரியுதுங்களா? என்ன குரு அப்படின்னாலே நம்ம வந்து எப்போ என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஆஹா குரு வந்து சூப்பர், குரு வந்துட்டாலே நமக்கு எல்லாம் நடக்கும்னா சில இல்லை, பல ஜாதகத்தில் குரு மட்டும்தான் பரிபூர்ணமாக கெடுப்பார். அவர் கெடுக்கிறதே தெரியாது, ஆனால் அதை உணர்றதுக்குள்ள சம்பவங்கள் நடந்து முடிஞ்சிடும். அதை புரிஞ்சிக்க வேண்டியது அல்லது எடுத்து சொல்ல வேண்டியது ஜோதிடருடைய கடமையாக இருக்குது. புரியுதுங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்போவுமே ஒரு உண்மையான கண்டென்ட்டு வெளியில் போகும்பொழுது மட்டுமே அந்த வீடியோவும் ப்ரமோட் ஆகும், ஜோதிடமும் ப்ரமோட் ஆகும். அந்த ஜோதிடத்திற்கு உங்களால் நீங்கள் என்ன ப்ரமோட் பண்ணீங்கன்றதும் ஒன்று இருக்குது. சரியா? சரி, பொதுவாகவே குரு வந்து நம்ம என்ன நினச்சிப்போம்னா எல்லா கிரகங்களோடையும் தொடர்பு கொள்வது நல்லது அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சனியும் எல்லா கிரகத்தோடையும் தொடர்பு கொள்ளலாம். லக்னத்திற்கு யோகராக சனி வரும்பொழுது அவர் எல்லா கிரகங்களோடையும் தொடர்பு கொள்ளும்போது சில விதத்தில் நல்லது. ஆனால் அதே ஒரு சில கிரகங்களோட சனி சேரும்போது கெட்டது. அதுபோல்தான் குருவும் ஒரு சில கிரகங்களோடு சேரும்போது மகா கெடுதல். இந்த கெடுதலை புரிந்து கொள்வது தான் ஜோதிடம். சரியா? அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே.